முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி, குட்டி பாப்பா. ஆக்சுவலாக கதையில் இருந்தது பையன், கதைப்படி இருந்தது பையன். அவள் வந்ததுனால தான் அது பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸ்னால் மகிழினிக்கு ஒரு டைலாக் எழுதி மகிழினி அந்த டைலாகை பேசி அது டப்பிங்னு எடுத்துருக்கோம். நடுவில் அது டைலாக் அவங்களே எழுதிக்கிட்டாங்க. அவங்க பேசுறது தான் டைலாக். நான் டைலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீனில் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாவுக்கு அது வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட நிஜ அப்பா கிட்ட போனோன்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்ட போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்ட போயிடுவா. ஸோ நம்ம ஷெட்யூலில் இந்த படத்தில் ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சுருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சுருக்கேன்ல, அது குயிக்காக எடுத்தது. ஸ்கிரிப்டில் வந்து இல்லை. அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுவுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யார் பாப்பாவை தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இது உங்கள் பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்கள் மாதிரியே இருக்கும், உங்கள் சாயல் மாதிரியே இருக்கும். உண்மையாகவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. எனக்கு அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தை. ஸோ ஒரு சீனில் வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகாக ஆக்சுவலாக ஷூட் நடுவில் ஷி வாஸ் க்ரோயிங் அப். நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவள் சடனாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல, ஸோ நான் பேசும்போது அவள் வந்து என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவள் ரிப்பீட் பண்ணுறா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, அவளும் பேசுறா. ஸோ அவளோட பேர் வந்து எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். மகிழினி பேர் நல்லா இருந்தது. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பார், கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா. அது வரைக்கும் அவன் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிருவா. அவங்க அப்பான்னா சிரிச்சிருவா. அவங்க அப்பா பார்த்தா சிரிச்சிருவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 seconds மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். ஓகே, அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட், எங்கள் கூட இருக்கிறனா அவளுக்கு கம்ஃபர்ட். கிளைமேக்ஸ் சீனில் ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஃபுல் டைம் அவள் வந்து என் கையில் இல்லை, அவள் என் கையில் வரமாட்டா. நான் வந்து ஸோ யூஸ்வலாக நான் தான் பிடிச்சிப்பேன். ஆனால் அந்த ஒரு 20-25 days அவள் என் கையில் இல்லை, வேறு இதில் இருந்தா. ஃபைனலாக கிளைமேக்ஸ் சீனில் என் கையில் வரும்போது எடுத்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். நான் அழும்போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமாக ஆஃப்டர் so many days நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும். பிகாஸ் ஷி வாஸ் இமோஷ்னல் வித் மீ. அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த சீனில். அழும்போது அவள் என்னை பார்த்து என் கன்னத்தை இப்படி டச் பண்ணி இப்படியெல்லாம் என் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. ஸோ நம்ம தட்டி கொடுப்போம்ல, ஏன் அழு அதை மூஞ்சிலே அவன் நேச்சுரலாக பண்ணுறான். அந்த ஒரு இமோஷ்னல் கனெக்ட் அந்த குழந்தைக்கு இருக்குது. ஷீ இஸ் அன் இமோஷ்னல் சைல்டு. ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம பண்ணுற சீன் எல்லாம் அவள் நெஜோன்னு நினைக்கிறா ஆப்வியஸ்லி. அண்ட் ஷீ இஸ் திங்கிங் இல்லை. இப்போ 2-3 டேக் போவோம்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும்ல. ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாகவே